மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன், அதாவது விந்து முந்துதலுக்குரிய ஒரு எக்ஸசைஸ், அதாவது விந்து முந்துதல் பிரச்சனை உடையவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உடற்பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ் என்றால் ஓடுவது விளையாடுவது இல்லை, ஒரு உடற்பயிற்சி இன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே என்னோட தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப் இமோ ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். 0094-77-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பவர்கள் 07-77-35-62-45. எனவே இந்த எக்ஸசைஸ் ஆனது, இந்த உடற்பயிற்சியானது, ஒரு பயிற்சியானது என்ன செய்கின்றது என்றால் எங்களுக்கு இந்த விந்து முந்துதல் பிரச்சனையை குறைக்கின்றது. அதாவது இந்த இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுக்கிலப்படகம் அல்லது விந்து வெளியேறுவதை கன நேரத்தால் பிற்போட வைக்கின்றது. அதே நேரத்திலே எங்களுக்கு அந்த விந்து வெளியேறுவதை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. மூன்றாவதாக எங்களுடைய ஆண்குறியை, அதாவது ஆண்குறி விரைப்படைந்திருந்தால் இப்படி இருக்கும், அந்த ஆண்குறியை மேலே கீழாக இப்படி நகர்த்துவதன் மூலமாக பெண்ணினுடைய யோனியினுள்ளே ஆண்குறியை விட்டு நாங்கள் பாலியலோ வைத்துக் கொள்கின்ற போது பெண்ணினுடைய யோனிக்குள்ளே எங்களுடைய ஆண்குறியை நாங்கள் மேலும் கீழும் அசைப்பதன் மூலமாக அவர்களுக்கு தாங்க முடியாத இன்பத்தையும் மிக விரைவிலே அவர்கள் உச்சக்கட்டம் அல்லது ஆகாசத்தையும் அடையக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இந்த பயிற்சியானது 3 வேலைகளை செய்கிறது. ஒன்று, இந்த விந்து வெளியேறுவதை கன நேரமாக குறைக்கும், அதாவது கன நேரம் விந்து வெளியேறாமல் பாதுகாக்கின்றது. இரண்டாவதாக விந்து வெளியேறுவதை கட்டுப்படுத்துகின்றது. மூன்றாவதாக ஆண் கூறிய மேலும் கீழும் அசைப்பதன் ஊடாக ஒரு பெண்ணுக்கு பாரதூரமான ஒரு உடற் சுகத்தை, இன்பத்தை இது கொடுக்கிறது. முதலாவதாக இதற்குரிய முதலாவது உடற்பயிற்சி, இதனுடைய பேர் என்னென்றால் கீகல் எக்ஸசைஸ், KEGEL எக்ஸசைஸ். கீகல் என்னவா சொல்லலாம், கீகல் எக்ஸசைஸ். இதை நாங்கள் சொல்லுவோம் பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ். அதாவது எங்களுடைய இந்த கீகல் எக்ஸசைஸ் சொன்னால் என்ன, இந்த எங்களிடம் இருக்கின்ற இந்த இடுப்பெலும்பு இருக்கின்றது, இந்த இடுப்பெலும்பு தசைகளுக்குரிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இது மிகவும் ஒரு உன்னதமான பயிற்சி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பெண்கள் உண்மையாக பிள்ளை பெற்ற பிற்பாடு இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு இந்த கருப்பை வாய் இறக்கம், யூட்ரோ வெஜைனல் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும் 50-60 வயதுக்கு வருகின்ற போது பெண்களுடைய இந்த யோனி பக்கத்திலிருந்து கீழே அப்படியே ஒரு அந்த கருப்பை வாயானது இறங்கக்கூடியதாக இருக்கும். அதை யூவி ப்ரொலாப்ஸ் என்று சொல்லுவோம். இதையெல்லாம் இந்த கீகல் எக்ஸசைஸ் என்று சொல்லப்படுகிற பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ் குறைக்கின்றது. எனவே என்னுடன் பல பேர் மருந்துகள் எடுத்திருக்கிறார்கள். இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுக்கு அவர்கள் கட்டாயமாக இந்த பகுதியை நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். இதிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் என்னத்துக்கு எங்களுக்கு உதவுது என்றால், சிறுநீர் கழிக்கின்ற போது சிறுநீரை நிப்பாட்டுவதற்கும் அதே நீரே சிறுநீரினுடைய அந்த பாய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கும் அது உதவுகிறது. உதாரணமாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் இடத்துக்கு போறீர்கள், அங்கு மலசல கூடம் இல்லை, சரி, ஒரு வெளியிலே போய் நீங்கள் செலம் கழிக்கிறீர்கள், யூரினேட் பண்ணுகிறீர்கள். கழிக்கின்ற போது யாராவது வருகிறார், வந்தோடு என்ன செய்யணும், அதாவது நீங்கள் இப்போது சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், யாராவது வருகிறாங்கன்னா டக்குன்னு அந்த சிறுநீர் கழிப்பை நிப்பாட்டி போட்டு உடுப்பை ட்ரௌசரை போட்டுக்கொண்டு நீங்கள் வர வேண்டும். அந்த சடுதியாக அந்த சிறுநீர் கழிப்பதை நிப்பாட்டுவதற்கு உதவுகின்ற இந்த தசைகள் தான் என்ன சொல்லுவோம், இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் என்று சொல்லுவோம். எனவே இதை நாங்கள் அதாவது என்ன செய்யலாம், அதாவது சிறுநீர் வெளியேறுவதை கட்டுப்படுத்துவதற்கும் சிறுநீர் கழித்த பிற்பாடு மீண்டும் ஏதாவது மிச்சம் சொச்சம் சிறுநீர் எங்களுடைய இந்த சிறுநீர் பையில இருக்கிறதான்னு சொல்லி நாங்கள் அதையும் விடுவதற்கும் இந்த பெல்விக் ஃப்ளோ மசில், இந்த இடுப்பு பகுதி தசைகள் எங்களுக்கு உதவுகிறது. எனவே
நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் இது பெண்களுக்கும் உரிய ஒரு உடற்பயிற்சியாகத்தான் இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும், இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், டைட் பண்ண பழகிக்கொள்ள வேண்டும். எப்படி பழகிக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் எவ்வாறு இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை நீங்கள் வலுப்படுத்துவது என்றால், அதாவது 3 to 5 செகண்ட் மட்டும் அப்படியே பெல்விக் ஃப்ளோ மசில் அப்படியே பிடிச்சு கொண்டு இருக்கும். பிறகு அடுத்த 3 to 5 செகண்ட் மட்டும் அதை நீங்கள் தளர்த்த வேண்டும், ரிலாக்ஸ் பண்ணணும். இப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், 10 to 15 தரம் ஒரே அடியாக செய்ய வேண்டும். இது நல்லாக சிறுநீர் கழிக்கின்ற போது நல்லா உதவக்கூடிய. நீங்க என்ன செய்யலாம், சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற போது டக்குன்னு நிப்பாட்டுவோம். அதை 3 to 5 செகண்ட் 3 to 5 செகண்ட் எப்படி பார்த்து மணிக்கூர் பார்க்க தவிர 1 2 3 4 5. பிறகு என்ன செய்ய வேண்டும், அதை நிப்பாட்ட வேண்டும். பிறகு திருப்பி சிறுநீர் கழிக்க வேண்டும். பிறகு திருப்பி என்ன செய்ய வேண்டும், அதை நிப்பாட்டும். இவ்வாறு ஒரு தரம் நீங்கள் சிறுநீர் கழிக்கின்ற போது 10 to 15 தரம் செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய இந்த இடுப்பு பகுதி தசைகள் எல்லாம் நன்றாக வலுப்பெறும். எனவே என்ன செய்ய வேண்டும், முதல் இருப்பெலும்புகளை இடுப்பு தசை நல்லா இருக்க வேண்டும். பிறகு அதை அப்படியே இறுக்கி பிடிச்சு கொண்டு அதை பிறகு திருப்பி தளர்த்த வேண்டும். பிறகு திருப்பி இடுப்பு பிடிக்க வேண்டும், பிறகு தளர்த்த வேண்டும். இவ்வாறு ஒரு தரம் நீங்கள் சிறுநீர் கழிக்கின்ற போது 10 to 15 தரம் செய்து பாருங்கள். இது மிகவும் ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி. என்னென்றால் பல தரப்பட்ட சிறுநீர் தொகுதி சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கு இது ஒரு உன்னதமான சிகிச்சை முறையாக இந்த கேகிள் எக்ஸசைஸ் ஆனது இருக்கு. எனவே இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி நீங்கள் ஒரு முறை சிறுநீர் கழிக்கின்ற போது 10 to 15 தரம் என்ன செய்ய வேண்டும், இந்த பெல்விக் ஃப்ளோ மசிலை நாங்கள் டைட் பண்ண வேண்டும். அப்புறம் இறுக்கி பிடிச்சிக்கணும். அப்படியே திருப்பி ஒரு 3 to 5 செகண்ட் இருக்க வேண்டும். திருப்பி 3 to 5 செகண்ட் திருப்பி அதை தளர்த்த வேண்டும், ரிலாக்ஸ் பண்ணணும். டைட் பண்ணணும், டைட் பண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும் 3 to 5 செகண்ட். அப்புறம் அதை ரிலாக்ஸ் பண்ண 3 சைக்கிள் இருக்கிறது. எனவே 10 to 15 தரம் ஒரு சிறுநீர் கழிக்கின்ற போது ஒரு முறை கழிக்கின்ற போது செய்ய வேண்டும். ஒரு நாளிலே இப்படி 10 to 15 சைக்கிளாக நாங்கள் 3 தரம் செய்ய வேண்டும். இதன் காரணமாக எங்களுக்கு பல தரப்பட்ட நன்மைகள் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் நான் உண்மையாக உங்களுக்கு சொன்னேன், அதாவது பெண்களை நன்றாக தூண்டுகின்ற, அதாவது பாலியல் உறவிலே நாங்கள் ஈடுபடுகின்ற போது பெண்களை நல்லாக ஸ்டிமுலேட் பண்ணுகின்ற, அவர்களுடைய பாலியல் ஆசை, செக்ஷுவல் லிபிடோ, செக்ஷுவல் டிசையர் இவற்றை தூண்டுகிற ஒரு பொசிஷனாக இருப்பது என்ன, பெண்கள் ஆண்களுக்கு மேலே இருந்து பாலியல் உறவு கொள்வது, அதாவது உமன் சுப்பீரியர் பொசிஷன். இதன் போது நான் சொன்னேன், உங்களை முதலிரவிலே கூட நீங்கள் நேரடியாக இந்த மிஷனரி பொசிஷன் சொல்லி பெண்களை கீழே வைத்துக் கொண்டு ஆண்களை மேலே ஏற்றுகிற அதை விட பெண்களை மேலே வைத்துக் கொண்டு நீங்கள் உணர்வு கொள்ளுகின்ற போது பெண்கள் தாங்களாகவே அந்த உட்புகுதலை தாங்களாகவே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த உமன் சுப்பீரியர் பொசிஷன் இருக்கின்ற போது நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய ஆண்குறி பெண்ணினுடைய யோனி பகுதியில் உள்ள இருக்கின்ற போது இந்த கீகிள் எக்ஸசைஸை செய்துகின்ற போது, அதாவது பெல்விக் ஃப்ளோ மசிலை நாங்கள் இருக்க வேண்டும், அப்படியே பிறகு பிடித்துக் கொண்டிருக்கணும், பிறகு தளர்த்த வேண்டும், இருக்க வேண்டும், அப்படியே இருக்க வேண்டும், பிறகு இவ்வாறு செய்கின்ற போது எங்களுடைய ஆண்குறி முன்னும் பின்னும் அசையக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு பாரதூரமான இன்பம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.